வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட். கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் அன்சர்டிஃபைட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்ல சம் நம்பர் 24. Contractors Limited undertook a special contract worth rupees 12 lakhs. The contract was expected to be completed by 31st March 2014. Prepare a contract account for the year ending 31st December 2014. Wages 3 lakhs. Materials at the end they have given us 20,000. அதே மாதிரி material sent to site பார்த்தீங்கன்னா 1,50,000. Special plant overheads 60,000. Work certified 8 lakhs. Depreciation at 10% is to be provided on the plant. Cash received 80% of the work certified. 5% of the value of the material used and 6% of wages may be taken to have been incurring for the portion of work completed but not yet certified. Overhead charges as a percentage of direct wages. ஸோ இந்த சம்மில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. ஒர்க் சர்டிஃபைட் கொடுத்துருக்கு, ஒர்க் அன்சர்டிஃபைட் கொடுக்கல. போன சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட்டட், தட் மீன்ஸ் ஒர்க் சர்டிஃபைட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த சம்மில் வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 5% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் யூஸ் பண்ணது ப்ளஸ் 6% ஆஃப் த வேஜஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் கம்ப்ளீட்டட் பட் நாட் எட் சர்டிஃபைட் அதுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஓவர் ஹெட் சார்ஜ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் பேசிஸ். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா டு மெட்டீரியல் சென்ட் 1,50,000, டைரக்ட் வேஜஸ் 3 lakhs, டு ஸ்பெஷல் பிளான்ட் 1 lakh, ஓவர் ஹெட்ஸ் என்ன பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் இந்த ஒர்க் அன்சர்டிஃபைடு எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். 5 அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஒர்க்கிங்ஸை பாருங்கள். 5% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு, அதாவது 1,50,000 அப்படின்றது மெட்டீரியல் சென்ட் கொடுத்துருக்கு. அதில் 20,000 என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அட் த எண்டில் இருக்குது. அப்போ ரிமைனிங் 1,30,000. அப்போது அதில் 5% பார்க்கும்போது 6,500. அதே மாதிரி வேஜஸில் 6% சொல்லியிருக்காங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 3 lakhs கொடுத்துருக்கு. ஸோ 6% அப்படின்னு சொல்லும்போது 18,000. ஓகே. அதுக்கப்புறமா ஓவர்ஹெட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஓவர்ஹெட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ். ஸோ இப்போ ஓவர்ஹெட்ஸ் வந்து 60,000 டிவைடட் பை வேஜஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, வேஜஸ் எவ்வளோ 3 lakhs, அப்போ 20%. ஸோ ஓவர்ஹெட் இஸ் 20% ஆன் வேஜஸ் அப்படின்ற போது வேஜஸோட வேல்யூ எவ்வளோ 18,000, அதில் 20% 3,600, அதான் ஓவர்ஹெட். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒர்க் அன்சர்டிஃபைட். அங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனே இப்படி தான் கொடுத்துருக்கு. 5% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்ட், அதுக்கப்புறமா 6% ஆஃப் த வேஜஸ், அதுக்கப்புறம் ஓவர்ஹெட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ் கொடுத்ததுனால ஓவர்ஹெட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடுறோம். அதில் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், 20% தெரிஞ்சிருச்சு. அதை வேஜஸில் 20% பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3,600 கிடைக்குது. இப்போ ஒர்க் அன்சர்டிஃபைட் எவ்வளோ கிடைக்குது, 28,100. அடுத்தது இதை நம்ம எங்கே கொண்டு போயிடுறோம் அப்படின்னாக்கா பை மெட்டீரியல் சைட்டுக்கு அப்புறமா பிளான்ட் இருக்கு இல்லையா, 1 lakh லெஸ் டெப்ரிசியேஷன் 10,000. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் 90,000 கொண்டுடுறோம். பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது கீழே தான் நம்ம என்ன வரும், ஒர்க் சர்டிஃபைடும் வரும், ஒர்க் அன்சர்டிஃபைடும் வரும். ஒர்க் சர்டிஃபைட் டைரெக்டாக கொடுத்ததுனால அது அப்படியே எழுதிடும் 8 lakhs. ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைட் இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நெட்டு 28,100, அதை அங்கே கொண்டு போயிடுறோம். இப்போ நம்மளுக்கு நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடைக்குது, 3,28,100 கிடைக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம்ல நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் அப்படின்ற போது எவ்வளோ அந்த இடத்துல ஒர்க் சர்டிஃபைட் 8 lakhs டிவைடட் பை டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 12 lakhs இன்டூ 100 பண்ணும்போது 66.67%. அப்போ 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கு 99,38,100 is the notional profit into 2/3 into cash received அப்படின்ற போது அங்கே எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 6,40,000 divided by work certified எவ்வளோ 8 lakhs. இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,74,987. ரிமைனிங் அமௌண்ட் 1,53,113 நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு ஒர்க் அன்சர்டிஃபைட் டைரெக்டாக கொடுக்கல, அதை
அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அத வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வொர்க் அன்சர்டிஃபைட கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.